ஸ்டே ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த ட்ராமா போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜாரா. சாரா ஒரு டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சார் இந்த இடத்துல தானே பிளட் டொனேட் பண்ணணும், அப்படிதான் போர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா உனக்கு காசு பிரச்சனையா, பிளட்டை சேல் பண்றதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த ஆளை பாத்தீங்கன்னா, நீ காசு சம்பாதிக்க நான் வேற வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவகிட்ட ஒரு மாறி பண்ணிட்டு அவளோட மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்படி இவ தள்ளி விட்டதுல அந்த ஆளோட விக்கு கீழே விழ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு இவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட ஆளு என்ன சொல்றானா, பாஸ் உங்க அம்மா உங்களுக்காக பிளைண்ட் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுங்களை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்க எனக்கு சுத்தமா பிடிக்காதுடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் ஆப்போசிட்ல ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோவோட கார்ல ஏறிட்டு, சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, உனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. இதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த படுபாவி தான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அன்னைக்கு ஹீரோ கூட ஒன்னா இருந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அவளுக்கு இந்த விதத்துல தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். இவ பிரெக்னண்டா இருக்கதை யோசிச்சு பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்ன அடிச்சே கொண்டுருவாங்க, இந்த விஷயம் தெரியாம நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வெளியே வந்துட்டு இருக்க. இவளோட தம்பி காஸ்ட்லியான போனை வச்சு விளையாடிட்டு இருக்கான். டேய் இந்த போனை வாங்க ஏதுடா காசு, எப்ப புது போன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து அப்பா செலவுக்கு காசு கொடுத்தியே அந்த காசை எடுத்துட்டு போய் தான் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த காசை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த போனை கொடு, நான் அப்பாவுக்கு மருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனை வாங்கிட்டு இருக்க. அம்மா இவள பாருங்களேன் என் போனை புடுங்கிட்டா அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. எதுக்கடி அவனோட போனை புடுங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அந்த காசு சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னதான் நான் டாக்டர் படிச்சிருந்தாலும் இன்னும் எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் வேலைக்கு போற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காசெல்லாம் கொண்டு வந்து தரேன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த காசை வச்சு அப்பாவுக்கு மருந்து வாங்காம இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னைய நீ எதிர்த்து பேசுற அப்படின்னா அவங்க அம்மா ஹீரோயினை பிடிச்சி கீழே விட்டுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பதான் வராரு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அம்மா அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, நம்ம எதுக்குமே உதவாத ஒரு பொண்ணை பேத்து வச்சிருக்கோம், அவளால உங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கண்ணும் தெரியல, என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாமே என்னாலதான், இனிமே நான் உயிரோட இருந்து என்னமா பண்ண போறேன், நான் சீக்கிரமே சாகுறது அவங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இப்படி பாசமா பேசிக்கிறது அந்த தம்பிக்கார பார்த்துட்டு, என்ன ஒரு சென்டிமெண்ட், படமே தோத்து போயிருமே அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன யோசிக்கிறானா, நல்ல ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியலையே, உன்னை பெத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதே இடத்துல உட்காந்துட்டு, ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப ஹீரோ நடந்து போறத இவ கவனிக்காமையே ஹீரோவோட பேண்டை பிடிச்சி, என்னங்க கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் இவ ஹீரோவை பாக்குறா. ஹீரோக்கு இவளை பார்த்த உடனே அன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ணதான் ஞாபகம் வருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னண்டா இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வச்சுட்டு, மன்னிச்சிருங்க நான் தப்பான ஆளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பார்க்க, அவ தலை சுத்தி அதே இடத்துல மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழ, ஹீரோ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹீரோ இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட டாக்டர் கோட்டை எடுத்து போட்டுக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் ஒரு பெரிய டாக்டர் தான், அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே ஹீரோ தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவளோட வயிற்று அங்கங்கன்னு அமைக்க பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்ததான் ஞாபகம் வருது. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நீ கைனகாலஜிஸ்ட போய் செக் பண்ணு, அவங்க என்னன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பார்க்க, அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை புடிச்சிடறான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, என்ன மறுபடியும் என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை செடியூஸ் பண்ணல ட்ரை பண்ணல, அன்னைக்கு நடந்தது ஏதோ ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு குடுகுடுன்னு ஓடி போக, போனதுல அவளோட போனை மறந்து வச்சுட்டு போயிடுறா.
இத பார்த்த உடனே ஹீரோ அந்த போன் எடுத்துட்டு அவகிட்ட குடுக்கலாம் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பாடா நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த நல்ல வேளை அவரு கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னது பிரெக்னென்ட் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பிரெக்னென்ட் தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் என்னோட வயிறு வலியை பத்தி பேசிட்டு இருந்தேன், உங்களோட காதுல ஏதோ தப்பா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உன்னோட போனை விட்டுட்டு போயிட்ட, அதை குடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுக்க, இவ்வளவு அதை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. சார் ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ண இன்டர்னோட டீடைல் வந்துருச்சு, மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இப்ப அந்த மீட்டிங்க்கு தான் போறான். இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, அடியே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஜாயின் பண்ண போறோம், அந்த விஷயத்த நீ மறந்தே போயிட்டியா, ஹாஸ்பிட்டல் வராம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நாளைக்கு தானே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நாளைக்கு இல்லடி இன்னைக்கு டேட்டை பாரு சீக்கிரம் வந்து தல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேகமா வரா. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா மீட்டிங் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட பிளேஸ் மட்டும் காலியா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏன்டி ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா வருவியா, இவர் தான் டாக்டர் லூ அப்படின்னு சொல்ல, என்னது இந்த ஃபேமஸான டாக்டர் லூ இவர் தானா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் நாளே நான் லேட்டா வந்துட்டேன், ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தப்ப கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரா. சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஹீரோவை காப்பாத்திருப்பா. அந்த பொண்ணோட கண்ணுல கூட இதே மாதிரிதான் மச்சம் இருக்கும். நீ பாக்குறதுக்கு அந்த சின்ன வயசு பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, இதான் உனக்கு லாஸ்ட் டைம், இன்னொரு டைம் இந்த தப்பா பண்ணாத, மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட கேபின்குள்ள வந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, என்னடா இன்டர்னை போய் மன்னிச்சு விட்டுட்ட, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, இது வரைக்கும் நீ யாருக்கும் பாவபட்சமே பார்த்ததில்ல, புதுசா வந்திருக்க இன்டர்ன் மேல அப்படி என்ன கருணை அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இவன் இப்படி கேள்வி கேட்ட உடனே ஹீரோக்கு அன்னைக்கு நைட்டு நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் நைட்டு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஒரு 5,000 தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ என்ன யோசிப்பானா, இவ பணத்துக்காக அவளை விக்கிற பொண்ணு போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவும் பணம் சென்ட் பண்ணிருப்பா. ஆக்சுவலாவே கேட்டது அவங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்காக. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் அந்த பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனது நீ உன்னோட இன்டர்ன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டியா, என்னடா சொல்ற, என்னால இதை நம்பவே முடியலையே, ஏண்டா இத்தனை வருஷமா நீ சிங்கிளா இருந்திருக்க, எந்த பொண்ணு கூடவும் பேசி கூட பார்த்தது இல்ல, நீ பொண்ணுங்க கிட்டேயே வராதத நினைச்சு உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம பேசாத, நான் அவளுக்கு உதவி மட்டும் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பெரிய மேட்ரு நடந்திருக்கு பாரு, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒண்ணு சேர்த்து ஆகணும் அப்படின்னு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு யாருக்கோ கால் பண்ணி சாராவை லூக்கு அசிஸ்டண்டா போடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, இன்னையில இருந்து நீங்க லூசருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்க போறீங்க, அவரோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சேர்த்தேன், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, வச்சு செய்ய போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோவோட ஆபீஸ் ரூமுக்கு தான் போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணும். இப்ப அவ உள்ள போய் என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு, சரி இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள குண்டூசி பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்படி பயந்ததுல அந்த குண்டூசி லைட்டா அவ கையில குதிருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இல்ல டாக்டர் எல்லாமே குப்பையா இருந்துச்சா அதான் கிளீன் பண்ணலான்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து எதையும் தொற்ற வேலை வச்சுக்காத, உன பீச்சு போடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன் உங்க பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அந்த பேப்பர்ல உள்ள ரத்த கரையை பாக்குறான். ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் இப்ப அவ கையில உள்ள காயத்துக்கு ஹீரோ பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாம பண்ணாத, நீ ஒரு டாக்டர், ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாத்துக்க, இப்படி ரத்தம் வந்துச்சுன்னா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற, கைக்கு கட்டு போடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க டாக்டர் பயத்துல அப்படியே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா ஒவ்வொரு பேஷண்டா வர சொல்லு, நீ தான் அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் நல்லா வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, இவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேஷண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வெளியில போயும் பேஷண்ட பாத்துட்டு இருக்கா. இவ பேஷண்ட் கிட்ட ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறத பார்த்த உடனே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பொண்ணு நல்லாவே பேஷண்ட் கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு வயிறு வலி தாங்க முடியாம அந்த பாக்ஸ கீழே போடுற மாதிரி போக ஹீரோ வந்து புடிச்சிடுறான்.
இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "இல்ல சார், ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே பின்னாடி போயிட்டு கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இவங்க இப்படி இருக்கத பார்த்த உடனே, அவன் குடுகுடுன்னு போய் கதவ சாத்திட்டு இப்ப உள்ள வந்து என்ன சொன்னான்னா, "நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் வெளிய தாப்பா போட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சாரி டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட டாக்டர் வேலைய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல ஹோட்டல்லயும் வேலை பார்த்துட்டு இருக்கா வெயிட்டரா. இப்ப அவ வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த 2 பசங்க இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. "எங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. உனக்கு நெறைய காசு தரோம்" அப்படின்னு சொல்ல, "சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த மாரி பொண்ணு நான் கிடையாது" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க 2 பேரும் விடுற மாரியே இல்ல. "என்னடி ரொம்ப பேசுற" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க பாக்க, அவள பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. பின்னாடியே இவனுங்களும் துரத்திட்டு வந்துடுறானுங்க. இப்ப அவனுங்க 2 பேரும் இவள புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் தான் வராங்க. இப்ப அவனுங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க, "சார் என்னை காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுங்க 2 பேரையும் அடிச்சு போட, ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, லூசார் நமக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவராவும் தெரியுறாரு. நம்ம பிரெக்னண்டா இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இந்த 2 ரவுடி பசங்களும் மறுபடியும் சண்டை போடலான்னு வர, ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரிஞ்சுதான் மோதுறீங்களா? இந்த ஊர்லயே உள்ள மிகப்பெரிய பணக்காரர் இவரு. இவரோட பேரு லூ ஷாவ்ஷான் அப்படின்னு சொல்ல, என்னது லூவா அப்படின்னு அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி ஆக, ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவ்ளோ பெரிய பணக்காரரோட குழந்தைய கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவர் பேத்துக்க விட மாட்டாரு. குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சிருவாரு. இவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொன்னா அவரோட ரெப்புடேஷன் கெட்டு போயிருன்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சார் நான் மறுபடியும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, இப்பதான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இவ என்ன சொல்றானா, சார் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் போய் இந்த வேலையே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு காசு காசுன்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? உன்னை வித்துதான் அந்த காசை நீ சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இங்க வெயிட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னை விக்கிறதுக்காக வரல. அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, உண்மையாவே நம்ம இவ்வளவு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ? நல்ல பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். எங்க சாரா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் சாரா வந்துட்டே இருப்பா. அவ லேட்டா வர்றான்னு வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹாலை விட்டு வெளியே வந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி பாக்குறான். கால் பண்ணா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ இப்படி கால் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல யாரோ வாமிட் எடுக்கிற சவுண்ட் கேக்குது. யாரான்னு போய் எட்டி பார்த்தா ஹீரோயின் தான். இப்ப அவ வாமிட் பண்ணிட்டு இருக்க. நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இத கேள்விப்பட்ட உடனே, இல்ல சார் நான் பிரெக்னண்டாலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல, சரி என் கூட வா நான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் இழுத்துட்டு போக, இல்ல நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஏன் நீ வரமாட்ட? நான் உன்னை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? என்னோட உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்க வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுமே பிசிக்கல் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் வரமாட்டேன். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். உங்களோட உதவி எனக்கு தேவையில்ல. உங்க வேலை ஏதோ அத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டேய் உன்னோட அக்காவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு வந்திருக்காருடா. 2,00,000 வரதட்சணையா தரேன்னு சொல்லியிருக்காரு. இவள மட்டும் எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒதுக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கயேன், நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆ உண்மையாவே 2,00,000 அப்படின்னு இவ வாய பொளந்துட்டு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஓடி வரா. ஆமா அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ பதட்டமா கேட்டுட்டு இருக்க. இப்ப இவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நாளைக்கே போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, யாரு அந்த லின் அங்கிளையா? அம்மா அவர் அப்பாவை விட வயசு அதிகமானவரு. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பைத்தியம் மாதிரி பேசாத, அவரு 2,00,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வச்சுதான் உங்க அப்பாவுக்கு மருத்துவ செலவே நான் பார்க்கணும். உன் சம்பளத்தை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா.
இப்ப அவங்க 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "அம்மா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது பிரெக்னன்ட்டா இருக்கியா? இந்த குழந்தையோட அப்பா யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. "தெரியாதா? உன்னால என் குடும்பமானமே போச்சு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "வா ஹாஸ்பிட்டல் போலாம். உடனே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியாகணும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. இந்த தம்பிக்காரனும், அம்மாவும் சேர்ந்து இவள ஒரு பலியாக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தம்பிக்காரன பார்த்தீங்கன்னா, "நீ ஹாஸ்பிட்டல்லாம் வர வேணாம். அத நானே அபார்ஷன் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, "சார் என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மறுபடியும் நீ ஆரம்பிச்சுட்டியா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டிக்குவ. நான் தான் வந்து உன்ன காப்பாத்தணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "என் குழந்தைய காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "குழந்தையா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அந்த தம்பிக்காரன் அரைஞ்சதுல ஹீரோயினோட ஃபோன் கீழ விழுந்துருது. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க. எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் 50 மில்லியன் அனுப்ப சொன்னீங்கல்ல, அது சாராவோட அக்கவுண்ட் கிடையாது. அது வேற யாரோட அக்கவுண்ட். ஹாஸ்பிட்டல் பில் மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் இவன் மேல நம்பிக்கையே வருது. சாரா கெட்ட பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணு தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு, ஒரு ஆள காப்பாத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லி, வேகமா இப்ப ஹீரோயின காப்பாத்த தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினோட அம்மா, தம்பி 2 பேருமே சேர்ந்து இவள பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. "ஆமா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போது" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. "அந்த குழந்தைய பொறக்க நாங்க விட மாட்டோம்" அப்படின்னு சொல்லி இவன் அடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி அடிச்சதுல ஹீரோயினுக்கு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. "ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா. இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஹாஸ்பிட்டலா? உன்ன அந்த அங்கிள் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறோம் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வர, "நான் வரமாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிடுறா. "ஏன்டி நீ வரமாட்ட? நீ பாட்டுக்கு பிரெக்னன்ட் ஆயிட்ட. என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே" அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு அவங்க அம்மா கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தொடப்பத்த எடுத்துட்டு வந்து இவளோட வயித்துல அடிக்கலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோனோட ஆளுங்க கூட வந்து இந்த தம்பிக்காரனுக்கு ஒரு உதைய போட்டு ஹீரோயின காப்பாத்த, "யோவ்! யார்யா நீ? என் பொண்ணுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு இடையில வந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, "எங்க மாஸ்டர எதிர்த்து பேசாதீங்க. லூ மாஸ்டர உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா இவ சொன்னாலே லூ ஷாவ்ஷான். அவன் இந்த ஆள் தான்" அப்படின்னு சொல்ல, "ஓஹோ! ரொம்ப பெரிய பணக்காரனா இருப்பான் போலயே" அப்படின்னு இவங்க 2 பேரும் பணத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. "இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பாவா? என் பொண்ண சும்மாலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒழுங்கா 50,00,000 பணத்த குடுத்துட்டு போயா" அப்படின்னு சொல்ல, "பணம் குடுக்காதீங்க" அப்படின்னு சொன்ன ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன சொல்றான்னா, "இவங்க 2 பேரையும் கவனிச்சு அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருக்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்ச உடனே, "குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல. 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க" அப்படின்னு டாக்டர் சொல்ல, "என்னது 2 பேரா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேட்க, "ஆமா 2 குழந்தைங்க" அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்த உடனே, டாக்டர பார்த்தீங்கன்னா, "இவங்க வயித்துல வளர்றது உங்களோட குழந்தைங்க தான். 99% மேட்சா இருக்கு" அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ட குடுத்துட்டு போக, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "ஐய்யய்யோ! இவரோட குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அந்த குழந்தைய பெத்துக்க விட மாட்டாரு. நம்மளே அபார்ஷன பத்தி ஃபர்ஸ்ட் பேச வேண்டியதா" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவ என்ன சொல்றான்னா, "டாக்டர் லூ எனக்கு அபார்ஷனுக்காக அரேஞ்ச் பண்றீங்களா? அபார்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாரி நான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன வேலைய விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சுமந்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தைய. எதுக்காக என் குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இன்டர்னா வேலை பார்க்கிறவங்க இந்த மாரி இல்லீகலா குழந்தைய பெத்துக்க நீங்க விட மாட்டீங்களே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாராளமா நீ குழந்தைய பெத்துக்கலாம். இந்த குழந்தைங்கள நல்லபடியா பெத்துக் குடு. நான் உன்ன பாத்துக்கிறேன். நாளையிலேருந்து நீ என்னோட வீட்ல தான் இருக்கணும். நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "இந்த குழந்தைங்கள பெத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.